பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராகவும் உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? என் வசனத்தின்படி உங்களை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறது. இதே வசனத்தை, இதே காரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொன்னார். ஆண்டவரே, ஆத்துமா வியாகுலப்பட்டு கொண்டிருக்குதப்பா, ஆத்துமா பாடுபட்டு கொண்டிருக்குதப்பா, என் ஆத்துமா ரொம்ப சஞ்சலப்பட்டு கொண்டிருக்குதப்பா, ஆத்துமா ரொம்ப பாரத்தோடு இருக்குதப்பா, உம்முடைய வசனத்தின் பிரகாரம் என்னை உயிர்ப்பியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார். இதே வசனத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராக அனுப்பி தெளிவாய் சொல்லுகிறார், மகளே, ஆத்துமா வியாகுலத்தின் வசனத்தை அனுப்பி மாற்றுகிறேன், வியாதி என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் மாற்றுகிறேன், சஞ்சலத்தினுடைய வசனத்தை அனுப்பி நான் மாற்றுகிறேன், உனக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதம் போல் இருக்கிற பிரச்சனைகளை வசனத்தை அனுப்பி அவர்களை நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில தெளிவாய் சொல்லுகிறார். அந்த வேத வசனத்தை வாசித்து பார்ப்போமா? நிதானமாய், கவனமாய், ஜாக்கிரதையாய் இந்த வசனத்தை பாருங்கள், இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள். இந்த வசனம் நிச்சயமாய் உங்களை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. வாசித்து பாருங்களே. சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் அதில் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அந்த ஆத்துமா எந்த அளவுக்கு வியாகுலமா இருந்திருந்தால் இந்த வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருப்பார்? யோசித்து பாருங்கள். அது கீழ் லைன்ல பாருங்க, அது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்றார். அப்படியே நீங்க பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் 107வது வசனத்துல, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்படிங்கிறார். 154வது வசனத்தை பார்க்கும் பொழுது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும் அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல எல்லா காரியத்திலையும் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் என்னை உயிர்ப்பித்தருளுங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். எதற்காக இந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவர் தாவீது அதிகமாய் நெருக்கப்பட்டார், தாவீது அதிகமாய் கஷ்டப்பட்டார், தாவீது அதிகமாய் பாரத்தை சுமந்தார், தாவீது அநேக இடங்களில் சோர்ந்து போனார். அதற்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, உடைய வசனத்தின் பிரகாரம் என்னை உயிர்ப்பீங்கப்பான்னு சொல்றார். அந்த முதல் வசனத்தை பாருங்களேன், அந்த 25வது வசனத்தை, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். அவருடைய வசனமானது நம்மளை உயிர்ப்பிக்கிறதாம். அவருடைய வசனமானது உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வந்துட்டால் அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாதாம். வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வசனமானது அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களோடு கூட தான் இருக்கும், அதை செய்து முடித்து விட்டு தான் அவரிடத்தில் திரும்பும் என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வேத வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானம் பண்ணுங்கள், அதிகமாய் அந்த வசனத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க, அந்த வசனத்தை விட்டுறாதீங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். எதற்காக தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றாங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியத்துல சோர்ந்து போய் ஒருத்தருமே இல்லையேன்னு சொல்லி கலங்கி நீங்க விழும் பொழுது, ஐயோ எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்களே, எங்களை யார் பிடிப்பார்கள், யார் தாங்குவார்கள், யார் தப்புவிப்பார்கள், யார் விடுவிப்பார்கள், யார் போஷிப்பார்கள், யார் எங்களுக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று நீங்கள் சோர்ந்து கீழே விழும் பொழுது, அவருடைய வசனமாகிய வல்லமை, அவருடைய வசனமாகிய பாதுகாப்பு, அவர் வசனமாகிய நன்மைகள் உங்களை நிச்சயமாய் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவது அதிக நிச்சயம். அவருடைய வசனம் தான் உங்களுக்கு போதிக்கும், அவருடைய வசனம் தான் உங்களை நடத்தும், அவருடைய வசனம் தான் உங்களுக்கு கற்பிக்கும், அவருடைய வசனம் தான் உங்களுடைய துன்பத்தை எல்லாம் மாற்றும். ஒரு வசனத்தை பார்த்து படிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அந்த வசனம் சொல்லுமானால் அந்த வசனத்திலே உள்ள தெய்வம் தெளிவாய் சொல்லுகிறார். அதற்குத்தான் தாவீது சொல்லுகிறார், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே,
உங்களுக்கு வியாதிகள், பலவீனங்கள், சஞ்சலங்கள், பாடுகள் வந்துருச்சா? இதுல சுகமளிக்கிற வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து ஓபன் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரகாரம் என் வியாதியை சுத்தமாக்கும், இந்த வசனத்தின் பிரகாரம் என் கண் பகுதியை சுத்தமாக்கும், இந்த வசனத்தின் பிரகாரம் என்னுடைய கை கால்களை சுத்தமாக்கும், இந்த வசனத்தின் பிரகாரம் என்னுடைய இருதய நோயை மாற்றும், இந்த வசனத்தின் பிரகாரம் என் குடல்ல இருக்கிற எல்லா வியாதியும் மாத்துங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் என்னுடைய பைல்ஸ் பிரச்சனை மாறட்டும், இந்த வசனத்தின் பிரகாரம் என் சரீரத்தில் இருக்கிற தொழுநோய்கள் மாறட்டும் சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார் 154வது வசனத்துல, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். அதாவது யாரு கூட வழக்காடுறாரு தெரியுமா? யாரு கூட வழக்காடுவார் உங்களுக்கு தெரியுமா? வியாதியோடு வழக்காடுவார், சஞ்சலத்தோடு வழக்காடுவார், பிரச்சனையோடு வழக்காடுவார், வறுமையோடு வழக்காடுவார், உங்களுக்குள் இருக்கிற அநேக நெருக்கத்தோடு அவர் வழக்காடுவார், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிரச்சனைக்கு முன்பதாக அவர் வழக்காடுவார். அவர் வழக்காடும் பொழுது என்ன தெரியுமா நடக்கிறதாம்? என்னை மீட்டுக்கொள்ளும். அவர் உங்களுக்கு நேராக வந்து அநேக பிரச்சனைகளுக்கு முன்பதாக வந்து வழக்காடும் பொழுது, உங்களை ஆட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைக்கு முன்பதாகவும் அவர் வழக்காடும் பொழுது என்ன நடக்குது பாருங்க அந்த வசனத்துல, என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அவருடைய வார்த்தை கடந்து வருமா? அந்த வார்த்தை எப்படி தெரியுமா வருமா? என் பிள்ளையை நீ தொட்டது தப்பு, என் பிள்ளை விட்டு உன்னுடைய கரத்தை எடு. இப்படிதானே யோபுவுக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் சரீரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் ஜீவனை தொடாதன்னு ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க சரீரம் எல்லாம் வியாதிப்பட்டு ஒருவேளை பலவீனப்பட்டிருக்குமானால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தகப்பன் உங்க பலவீனத்தோடு அவர் வழக்காடுவார். அந்த வழக்கிலே அவர் ஜெயித்து உங்களை வாழ வைப்பது அதிக உறுதி. எது உங்களை வாழ வைக்க போகிறது தெரியுமா? அவருடைய வசனம், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வார்த்தை. அவர் சொல்லுவாரானால் நீ கோடா கோடியாய் பெறுவாய் என்று அவர் வார்த்தையினாலே சொல்லுவாரானால் நீங்கள் பெருகுவீர்கள். நீ சொஸ்தமடைவாய் என்று சொல்வாரானால் அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் சொஸ்தமாவீர்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுவாரானால் அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை கொஞ்சமாவது படிங்கம்மா. சரீரமெல்லாம் பலவீனப்பட்டுச்சுன்னு பயப்படாத. அதை தான் அங்கே தாவீது சொன்னார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அவருடைய வசனம் உங்களிடத்தில் வருமானால் நிச்சயமாய் உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய வல்லமை உங்களிடத்தில் வருமானால் நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேவுக்கு நேராய் வந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை உயிர்ப்பித்தது. வனாந்தரத்தில் போசிப்பை உண்டாக்கின தெய்வம். ஆகாரனுடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கும் பொழுது என் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையின் மித்தம் ஒரு ஊற்று எழும்பினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனமும் உங்களுக்கு நேராய் வருமானால் நிச்சயமாய் என் ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்ப்பது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்குத்தான் அவர் அவ்வளோ அழகா தெளிவாய் சொல்லுகிறார், வியாதியோடு என் ஆண்டவர் வழக்காடி உன்னை மீட்டுக் கொள்ள போகிறார். உன்னுடைய தடையோடு அவர் வழக்காடி உன்னை அவர் மீட்டுக் கொள்ள போகிறார். உடைய குழப்பத்தோடு வழக்காடி உன்னுடைய குழப்பத்தை அகற்றி உன்னை மீட்டுக் கொள்ள போகிறார். உடைய சஞ்சலத்தோடு வழக்காடி ஜெயித்து உங்களை வாழ வைக்க போகிறார். உடைய பாடுகளோடு அவர் வழக்காடி உடைய பாடுகளை அகற்றி உங்களை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. என் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த வசனத்தை எல்லாம் அவர் சாதாரணமாய் சொல்லவில்லை. அந்த வசனத்தை 7 முறை புடமிட்டு எழுதினாராம். இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாயில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோமானால், தவறி பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு போய் கேட்போம். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அந்த வார்த்தையை 7 முறை எழுதி அந்த வார்த்தையை பூரணப்படுத்தி அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறாராம். எதற்கு தெரியுமா? அந்த வார்த்தை ஒரே ஒரு தடவை உங்களிடத்தில் வந்து உங்களுடைய சரீரத்தை தொற்றுச்சுன்னா சுகத்தை நீங்க காணணும், மாற்றத்தை நீங்க காணணும், பலத்தை நீங்க காணணும், நன்மையை நீங்க காணணும். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும்.
அதற்காகத்தான் அவர் பார்த்து 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 7 முறை புடமிடப்பட்டு தெளிவும் கிரையுமாய் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் தான் உங்களுக்கு மேன்மை கொண்டு வரும். இந்த வசனம் தான் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். இந்த வேத வசனம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு எப்படியாப்பட்ட வியாதிகள், எப்படியாப்பட்ட பலவீனங்கள் இந்த பூமியில நம்ம பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் டெய்லி சஞ்சலத்தை சந்திக்கிறார்கள். டெய்லி ஒவ்வொரு வகையான வியாதிகள். ஸ்கேனுக்கு போனா இதை சொல்றாங்க, இங்க போனா அதை சொல்றாங்க, அங்க போனா அதை சொல்றாங்க. வகை வகையான வியாதிகள், வகை வகையான பஞ்சங்கள், வகை வகையான கொள்ளை நோய்கள், இதையெல்லாம் அநேக பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னே ஒண்ணு நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சம்பவித்தாலும் சரி, எப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் சரி, மரண படுக்கையிலே கடந்தாலும் சரி, கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வார்த்தையை என் ஆண்டவர் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சுகம், இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மாற்றம், இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நன்மை. இந்த வார்த்தை இறுகு பிடித்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் தேடி தேடி வாசிக்கும் பொழுது நீங்கள் வியாதியை பார்க்க முடியாது, பலவீனத்தை பார்க்க முடியாது, வறுமையை பார்க்க முடியாது, சஞ்சலத்தை பார்க்க முடியாது, தவிப்பை பார்க்க முடியாது. எந்த பலவீனமும் உங்களை சேதப்படுத்தாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவன். இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை தான் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ப்ரமோஷனை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனை கட்டி காக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. வசனத்தை அனுப்பி உங்களை வேலி அடைக்கிறாராம். அதற்குத்தான் யோபு சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் என்னை நீர் பராமரித்தீர் ஆண்டவரே. என் ஆவி காப்பாற்றப்பட்டது. எதற்காக தெரியுமா? அவருடைய ஆவி காப்பாற்றப்பட்டது. என் தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவியை காப்பாற்றினதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தெய்வம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை விட்டு விடாதீர்கள். அந்த வசனத்தை சுமந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் நிச்சயமா உடைய ஆவியை காப்பாற்றும். அந்த வசனம் குடும்பத்தில் ஒவ்வொருடைய ஆவியும் காப்பாற்றும். அந்த வசனம் உடைய குடும்பத்தில் ஒவ்வொருடைய ஆவிக்கும் பாதுகாப்பை கட்டளையிடும். வேலி அடைப்பாராம். வேலி அடைக்கிறது தான் வேத வசனம். இதை நீங்கள் தெளிவாய் கிரயமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வேலி வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்கள் குடும்பத்தை வேலி அடைக்கிறேன் என்று எதனால தெரியுமா சொன்னார்? அவருடைய வேத வசனமே உங்களை வேலி அடைக்கிறதா. எந்த சத்துருவும் தொடக்கூடாது, எந்த வியாதியும் தொடக்கூடாது, எந்த சஞ்சலமும் தொடக்கூடாது என்று சொல்லி அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. 119 107 வசனத்துல என்ன சொல்லப்படுது பாருங்க. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். நீங்க எதில் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அவருடைய உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எப்படி மாற்ற போகிறார் தெரியுமா? அவருடைய வேத வசனத்தினால், அவருடைய வல்லமை நிறைந்த வசனத்தினால், அவருடைய பாதுகாப்பு நிறைந்த வசனத்தினால், 7 முறை புடமிடப்பட்ட புண்ணிய வார்த்தையினால் உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறாராம். உபத்திரவத்தை மாற்ற போகிறாராம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பித்திருக்கிறது. உடைய பயத்தை எல்லாம் விலக்கி இருக்கிறது. உடைய பாடுகள் எல்லாம் விலக்கி இருக்கிறது. உடைய வறுமையெல்லாம் விலக்கி இருக்கிறது. உடைய சஞ்சலத்தை எல்லாம் விலக்கி இருக்கிறது. உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா சத்ருவின் கிரிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை விலக்கி இருக்குது. கவலைப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உடைய கிருபைக்காக, தயவுக்காக கொடான கோடி நன்றி செலுத்தினப்பா. எதற்காக இந்த வேத வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பினீரோ எனக்கு தெரியாது. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை வியாகுலப்பட்டு கொண்டு, ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நேராக உடைய வேத வசனத்தை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வேத வசனம் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் உபத்திரவப்படுகிறோம். எந்த பிள்ளைங்க உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. அந்த உபத்திரவத்தின் குகையை மாற்றி நீர் வசனத்தின் பிரகாரம் உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைங்க ஆண்டவரை எந்தெந்த பலவீனத்தோடு வழக்காடி கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அந்த வழக்காடி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே நீர் வழக்காடி உடைய பிள்ளைகள் நீங்க உயிர்ப்பித்து உடைய வசனத்தின் பிரகாரம், உடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்க உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்களும் எடுக்கப்படட்டும். தயவு செய்து ஆண்டவரே உடைய வல்லமை அந்த பிள்ளைகளை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேக இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஆண்டவரே நீர் உடைய வல்லமை அனுப்பி உடைய பிள்ளைகளை நீர் காத்து
காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி ஒரு உயிர்ப்பிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்ப கேட்ட ஒவ்வொரு வார்த்தையுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அனுப்பி நீ ஒருவரே காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.